சாங்ஸ்லாம் அப்படியே வந்திருக்கு. சாங்ஸ் ஒன்று ரெண்டு நல்லா இருக்கு பிரச்சனை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மண் வாசனை தான் அதில் காட்டுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்டல் இருக்கு, ரொம்ப அங்கங்கே கொஞ்சம் எமோஷனல் அழுக எல்லாமே இருக்கு. பார்த்துட்டு எனக்கு எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும் போல இருக்கு. கிராமத்துக்கு போகணும், கிராமத்து வாழ்க்கை வேணும். தேங்க்யூ. அந்த பண்ணு கடையில் வேலை செய்யறப்ப அந்த பண்ணு இப்படி எடுக்கிறப்ப இட்லியா தெரியும் பாரு, அந்த இமோஷன்ல இருந்து அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு வர்றப்ப வந்து இந்த இட்லி கடையை பார்க்குறாரு, சிவனேசன் இட்லி கடையை. அதுல இருந்து இமோஷனல் ஆகுது. படம் ஃபுல்லா இமோஷனல் தான். வெளிநாட்டில் போய் தயவு செய்து சொல்றேன், இந்த உள்ளூர்லயே உங்களால ஏதாவது பண்ண முடிச்சுன்னா பணம் காசுன்னு அலையாம இருக்கிற வசதியை வச்சு நிம்மதியோட வாழுங்க. அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, அதை சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. 2 ஆயுதமும் நல்லா பண்ணியிருக்கு. பார்த்திபனும் மிரட்டி எடுத்திருக்காரு. 4 சீன் வந்தா கூட நாட்டை காப்பாத்துற போலீஸ்கார பார்த்திருப்போம், ஒரு ஊரையே காப்பாத்துற போலீஸ்கார பார்த்திப சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகேவா, அருண் விஜய்க்கான காம்போ. அருண் விஜய் வந்து கண்டிப்பா அதாவது எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கவே மாட்டேங்கிறானே. அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துறாரு. திருப்பி வந்து அவங்க அப்பா ஹோட்டல்ல எழுதி வச்சிருப்பாரு அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு. அதை படிச்சுட்டு அவர் அகிம்சவாதியா மாறினோன்னு இவர் நம்மளை அடிக்க வரணும்னு அவரை தூண்டுறாரு இருப்பாரு. அதெல்லாம் அப்ளாஸ். அருண் விஜய் வந்து இவர் நடிப்புல பெரட்டி எடுத்திருக்காருன்னா இவர் துடிச்சு எடுத்திருக்காரு. அப்படி ஈக்குவலா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் சார் வந்து விவேகமான சீன்ல என் சோழனா வந்தாலும் சரி, என் தோழனா வந்தாலும் சரி, பார்த்திபன் சார் வந்து ஊரையே சேர்த்து வைக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா கையில இட்லி சாப்பிட்டு வளர்ந்ததால அந்த ஊருக்கு விசுவாசமா இருக்காரு. ஒரு விசுவாசமான போலீஸ்காரராகவும் நடிச்சிருக்காரு. அதை விட கையிலையும் எடுத்துக்கிட்டான், கடையும் எடுத்துக்கிட்டான். இவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகாம விடக்கூடாது. சமுத்திரகனியும் சூப்பரா பின்னி பெடல் எடுத்திருக்கு. ஓகேவா, 2 வில்ல மொத்தம். ஓகேவா, அது சமுத்திரகனியும் இது. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன நான் என் உசுறு வேணுமா சொல்லுடா. அங்க போனாலும் வெளில அங்க இருந்து அடிக்கிறாங்க, இங்க வந்தா ஊருக்காரன் அடிக்கிறேன், நான் எங்க தாண்டா போவேன். தன்னோட வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்குது தனுஷ். நிறைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தனுஷுக்கு ஆல் த பெஸ்ட். நம்ம சிவன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த யமனும் அண்ட முடியாது. ஓகேவா, சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி பார்க்கலாம். எமோஷன்ஸ், லவ் எல்லாமே இருக்கு, நல்லபடியாவே பார்க்கலாம். மெசேஜ் வந்து ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஃபேமிலியை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி உங்களுக்கு ஃபேமிலியை நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் கொடுக்கணுன்றது தான் ஸ்டோரி. அருண் விஜய் அவரோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு. சாரி, லேக்லாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ. ஸ்பாய்லர் இருக்கவங்க பண்ணதான் செய்வாங்க, பட் என்னங்க பார்த்த வரைக்குமே எந்த ஒரு லேகும் கிடையாது. சில இன்டர்வல் சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அருண் விஜய் சார் அவங்க காம்போ. ஆமா, அந்த மாதிரி சைக்கோஸ்லாம் இருக்காங்க சார், நம்ம வாழ்க்கையிலுமே இருக்காங்க. இவன் இருக்கக்கூடாது, இவன் நம்ம அதை பண்ணிட்டாலும் நம்ம அவனுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சைக்கோஸ் இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கான சரியான லசனம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அடிக்கடி தீர்வு இல்லைங்க, அகிம்சை தான் தீர்வு. அவங்கள எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றது அழகா ரொம்ப ரொம்ப தெளிவா கடைசியில மாவாட்ட விட்டுட்டாரு அருண். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்லி கடை வச்சிருக்க ஒரு பையன் இட்லி கடை தான் வைக்கணுமான்ற ஒரு கேள்வி வரும். அது எப்படி இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை தான் நினைக்கிறேன். அப்பாவோடைய தொழில பையன் தான் பண்ணணும்ன்றது கட்டாயம். அதை தான் வந்து ஆப்போசிட் டீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய சத்யராஜ் சாரும் அருண் சாரும் வந்து அதை கொண்டு போறாங்க. அப்பாவுடைய தொழிலை வந்து பையன் தான் கொண்டு போகணுன்றத தப்பான வழியில கொண்டு போறாங்க. இது நல்ல வழியிலையும் கொண்டு போகலாம். நம்மளுடைய மண், நம்மளுடைய ஊரு, நம்மளுடைய கலாச்சாரம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு அதுலேயும் அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க. அதை தாண்டி தான் அவர் வெளியே போனாரு, வெளிநாட்டுக்கு அதுக்கு தான் போறாரு. அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷமோ நிம்மதியும் நம்ம குடும்பத்தோடு வாழும்போது கிடைக்குதுன்றது தான். நம்மளோட சுற்றி நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வருவாங்கன்னு நான் இந்த படம் மூலயமா நம்புறேன். ஏன்னா நான் எப்பவுமே நம்புவேன், நம்மளுக்கு ஒன்றுனா யாரும் வரமாட்டாங்க, ஆனால் வருவாங்க அப்படின்றத தெளிவாக ரொம்ப அழகாக இந்த படம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தனுஷ் சார், உங்கள் மீடியா அனைவருக்கும். ஐயோ, ரொம்ப எனக்கு தெரிஞ்சது அவர் செகண்டாக தான் அவங்க வந்தாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்தது. ஆனால் ரொம்ப கரெக்டான சாய்ஸ். நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்.
அந்த படத்துக்கு அப்புறம் சார் இவங்களோட இணைஞ்சது ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க 2 பேர் மேட்ச் ஈச் அதர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத அவங்க நடக்கும்போது கூட அவங்க கையை இப்படி வச்சுட்டு நடப்பாங்க. அது எல்லாமே எங்கள் அம்மா ஒரு சில நேரத்தில் நடக்கும்போது இப்படி நடப்பாங்க. அது எல்லாமே அவங்க எப்படி நோட்டீஸ் பண்ணி இதை ஆக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ரொம்ப நேட்டிவாக, ரொம்ப எப்படி சொல்கிற கிராமத்து பொண்ணாக வாழ்ந்திருக்காங்க. கதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. அழகாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. தனுஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இட்லி கடை தனுஷ் எப்பவுமே தனுஷ் தாங்க. அருண் விஜய் சார் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கலாம். அவரை வந்து அவருக்கேற்ற ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரு. அதுக்கான ஒரு வேலையை வந்து தனுஷ் சார் ஆஸ் ஏ டைரக்டராக வந்து அந்த ஒர்க்கை வந்து அருண் கிட்ட இருந்து அழகாக வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சைக்கோஸ் வந்து நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. ஒரு சின்ன சண்டையாக தான் இருக்கும், ஈகோ எப்படி கிளாஷ் ஆகும், மேல் தட்டத்தில் இருக்கவங்க ஈகோ வந்து கிளாஷ் பண்ணோன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு அருண் சார் வந்து கரெக்டாக இருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட் அருண் சார்.